ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸோ சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடுங்க ரிவ்யூ பார்க்கலாமாங்க. பாண்டியன் பழனிவேலை பார்த்து அந்த கடையிலிருந்து நீ தான் அந்த அமௌண்ட்டை எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுமே பழனிவேலுக்கு ரொம்பவே கஷ்டமாகவும் இருக்குது. மாமா நான் அந்த பணத்தை ஆத்தா மேலே சத்தியமாக நான் எடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ சொல்லி பார்க்குறாரு. அந்த பணத்தை நீ தான் எடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்லிக்கிட்டே இருக்காரு. கோமதியுமே எங்கே அவன் எடுத்திருக்க மாட்டான், அவன் எவ்வளோ எடுக்கிறதுனாலையும் கேட்டு தான் எடுத்திருப்பான், அவன் பணத்தெல்லாம் எடுத்துருக்க மாட்டான், நீங்கள் சும்மா பேசிக்கிட்டு இருக்காதீங்க, கடை விஷயத்த நீங்கள் எங்கே பேசவே வேணாம், நீங்கள் கடையில் நாளைக்கு போயிட்டு நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் என்னனாலையும் பேசுங்க, அவன் பணம் எடுக்கிற மாதிரி அது மாதிரி ஆள் இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்க சுகன்யாக்கு ரொம்பவே கோபமாகவும் வருது. அங்க அந்த அண்ணன் வீட்டில் கடையை வச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த கடையை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒதிர்த்தல்ட்டு வந்தார்ல, இவருக்கு எல்லாம் தேவைதான், அந்த பணம் அந்த 1100 ரூபாய் ஒரு காசு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்தை நீ தான் எடுத்த அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ பழி சுமத்திக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு கடையை வச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தவங்கள அந்த கடையும் வேணாம் ஒன்றும் வேணாம், எங்கள் மாமா தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தீங்கல்ல, உங்களுக்கு திருட்டு பத்தத்தை கட்டிட்டாங்க பாருங்க, பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யாவும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு அப்படியே நின்றுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பழனிவேலுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஏன்னா மாமாவே நான் அந்த கல்லாலேருந்து காசு எடுத்துருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுமே எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே உக்காந்துக்கிட்டு இருக்காரு. உடனே கதிருமே கேட்குறாரு, அண்ணா நீங்கள் வருத்தப்படாதீங்கண்ணா, அவங்க ஏதோ போதையில் சொல்லிட்டாங்க, நாளைக்கு நீங்கள் கடையில் போய் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்துக்கலான்னா, நீங்கள் அப்பா சொன்னதை நினச்சிக்கிட்டு நீங்கள் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரவணனும் பார்த்தீங்கன்னா எவ்வளவோ சமாதானப்படுத்தி பார்க்குறாங்க. அதெல்லாம் நான் ஒன்றும் நினச்சிக்கல, அவங்க இப்போவே அது மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அப்போ இருந்தே பார்த்தீங்கன்னா இது மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க சொல்கிறது எனக்கு மனசு கஷ்டப்படுற மாதிரி இருந்தாலுமே, ஆனால் அவர் சொல்கிறது எனக்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா மனம் உடஞ்சி போச்சு. ஏன்னா அவர் இது மாதிரி ஒரு வார்த்தையை என்னை பார்த்து கேட்டிருக்கவே கூடாது, ஆனால் இது மாதிரி கேட்டுட்டாரு, விடுங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பழனிவேலுமே கிளம்பிடுறாங்க. சுகன்யாவும் அவங்க பின்னாடி போயிட்டு எங்க அவங்க கடையே வச்சு கொடுக்குறேன்னாங்க உங்கள் அண்ணன், அந்த கடையை வேணான்னு சொல்லிட்டு நீங்கள் இங்கே வந்தீங்க, உங்களுக்கு மரியாதையே கொஞ்சம் கூட இங்கே பாண்டியன் உங்களுக்கு கொடுத்ததே இல்லை, உங்களுக்கு கொஞ்சமாவது புத்தி இருக்கா, உங்களுக்கு அவங்க கடை வச்சு கொடுக்குறேன் எல்லாமே அமைச்சு கொடுக்குறேன், நீங்கள் அங்கே வந்தீங்கன்னா போதும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்களே, நீங்கள் அங்கேயே போக வேண்டியது தானே, இப்போ உங்கள் மேலே திருட்டு பட்டம் கட்டிட்டாங்க, இப்போ உங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யாவும் கேட்டுட்டு இருக்காங்க. சுகன்யா ஒரு நிமிஷம் கப்புன்னு இருக்கியா, நான் ரொம்பவே பார்த்தீங்கன்னா கோபமாகவும் இருக்கேன், அவங்க எவ்வளோ பார்த்தீங்கன்னா கஷ்டத்தில் குடிச்சிட்டு பேசிட்டாங்க, அது நம்ம பெருசாக எடுத்துக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பழனிவேலுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன சுகன்யா எப்படியோ ஒரு வழியா அப்படி இப்படின்னு பேசி அந்த கடையை வைக்கிறதுக்கு ஓகேவும் பண்ணிடுறாங்க. பழனிவேலை ஓகே சொல்ல வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் சுகன்யாவுமே முத்துவேலுக்கிட்டையும் சத்துவேலுக்கிட்டையும் அவங்க கடை வைக்கிறதுக்கு ஓகே பண்ணிட்டாங்க. நீங்கள் அந்த கடையை நாளைக்கே ஓப்பன் பண்ணணும், எனக்கு ரொம்பவே அர்ஜென்ட் அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்ன சுகன்யா சொல்லிக்கிட்டு இருக்க, இவ்வளோ கூடிய சீக்கிரம் உனக்கு எதுக்கு கடையை வச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே சுகன்யாவும் பாண்டியனு அங்கே ஒரு திருட்டு பட்டத்தை பழனிவேலுக்கு கட்டிட்டாரு, அது பழனிவேலு அதை நினச்சி ரொம்பவே பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த பரதேசி பாண்டியனு அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும், பழனிவேலுக்கு ஒரே நையா பைசா கூட பண்ண மாட்டான், அவனை அசிங்கப்படுத்துறதோட வேற எதுவுமே அவன் பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேலும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சுகன்யா பார்த்தீங்கன்னா ஒன்றும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, அவங்க சரக்கு அடிச்சுட்டு வந்துட்டு அந்த கடையில் பார்த்தீங்கன்னா 1100 ரூபாய் காணாமல் போயிடுச்சான், அது வந்து பழனிவேலு தான் எடுத்தாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடியும் பார்த்தீங்கன்னா அசிங்கப்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்ட அப்பத்தாக்கு முத்துவேல் சக்திவேல் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டமாகவும் இருக்குது. உடனே சக்திவேலு, சுகன்யா நீ எதுக்குமே கவலைப்படாத, உனக்கு நீ நினச்ச மாதிரி நாளைக்கே கடையை ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபமாகவும் சக்திவேல் சொல்லிடுறாங்க. அவன் கடை முன்னாடியே பெரிய கடையாக நம்ம ஓப்பன் பண்ணி ஆகணும், அதில் பழனிவேலை ஓனராக உட்கார வைக்கிறோம், நீ எதுக்குமே கவலைப்படாத இது சுகன்யா, நான் எல்லாமே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யாவை அமுச்சு விட்டுடுறாங்க. சுகன்யாவுக்குமே ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அவங்க அந்த கடையை வச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதை உடனே பழனிவேலுக்கிட்டையுமே போய் சொல்கிறாங்க. எங்கே நாளைக்கே கடையை வந்து ரெடி பண்ணிடுறாங்களாம், நாளைக்கே வந்து கடை திறப்பு விழா நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் அண்ணனும் இது சக்திவேல் அண்ணனும் சொல்லிகிட்டு இருக்காங்க. நம்ம நாளைக்கே கடை திறப்பு விழா திறக்க போகிறோம், நீங்கள் எப்படியாவது உங்கள் மாமா கிட்ட போய் சொல்லிட்டு வந்துடுங்க, நான் புது கடைக்கு போக போகிறேன், அந்த கடைக்கு ஓனராக உட்கார போகிறேன், எனக்குன்னு நிறைய பொறுப்பு இருக்குது, ஆனால் நீங்கள் அந்த கடையில் இத்தனை நாள் வேலை செஞ்சுருக்கு, நீங்கள் ஒரு நல்ல ஒரு
பட்டத்தை நீங்கள் கொடுத்துட்டீங்க, ஒரு திருட்டு பட்டத்தை கொடுத்துட்டீங்க, எனக்கு அந்த கடையிலேயே எனக்கு வேலை செய்கிறதுக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுங்க. ஏன்னா நம்மளுக்குன்னு ஒரு லைஃப் இருக்குது, எனக்குன்னு ஒரு குழந்தை வந்துருச்சுன்னா நீங்கள் அவங்களுக்கு சமாளித்து போடணும். அப்போ நீங்கள் 10 ரூபானா கூட நீங்கள் பாண்டியன்கிட்ட போய் நிற்க தேவையில்லை, நம்ம கடைனா நாம் எடுத்துக்கலாம், நீங்கள் ஒரு தயவில் நீங்கள் வாழ வேணாம், நான் உங்களுக்குன்னே கடை வச்சு கொடுக்குறாங்க, நீங்கள் நல்லபடியாக நம்ம சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யா பார்த்தீங்கன்னா பழனிவேலுக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பழனிவேலுமே இதை கேட்டு சைலண்ட்டாகவும் இருக்காங்க. ஏன்னா பாண்டியன் அது மாதிரி சொன்னது பழனிவேலுக்கு ரொம்பவே வலிச்சுக்கிட்டு இருக்கு. ஏன்னா பழனிவேலு யாரையுமே கேட்காம கடையிலிருந்து 1 ரூபா கூட எடுக்க மாட்டார். ஆனால் அவரவே பார்த்தீங்கன்னா பாண்டியன் குடிச்சு போட்டு தெரியாமல் பழனிவேலு அது மாதிரி கேட்டுட்டாரு. இங்கே கோமதிக்குமே கொஞ்சம் வருத்தமாகவும் இருக்குது. இங்கே பழனிவேலை இது மாதிரி கேட்டுட்டாங்க. பழனிவேல் ரொம்பவே வருத்தப்பட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு பழனிவேலுக்கிட்டுமே போகிறாங்க. பழனிவேட்டுக்கு போகிற போதே பார்த்தீங்கன்னா சுகன்யா பேசிக்கிட்டு இருக்கிறது இங்கே கோமதியுமே கேட்டுடுறாங்க. கோமதி ரொம்பவே வருத்தமாகவும் பழனி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. உடனே பழனிவேலுமே வெளியே வராங்க. சொல்லுங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவங்க சொன்னதை நீ எதுவுமே மனசில் வச்சுக்காதரா, அவர் ஏதோ தெரியாமல் அது மாதிரி சொல்லிட்டாரு, நீ எடுத்துருக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும், அது என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் கடையில் நாளைக்கு போய் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சுகன்யா உடனே அதுக்கெல்லாம் அவசியமே கிடையாது, நான் அவரே திருடனார்னே நீங்கள் வச்சுக்கோங்க, அவரு நாளைக்கு புது கடையை ஓப்பன் பண்ண போகிறாரு, அவங்க அண்ணனுங்க கடை வச்சு தரேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவங்க நாளைக்கு கடை ஓப்பனிங்கு தான் போகிறாங்க, நாளைக்கு ஓனராக உக்கார தான் போகிறாங்க, இதை நீங்கள் மாமா கிட்டே சொல்லிட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யா பார்த்தீங்கன்னா ஓப்பனாகவே சொல்லிடுறாங்க. இதை கேட்ட பழனிவேலுமே சுகன்யா என்ன பேசிக்கிட்டு இருக்கா கப்புனர் அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யா கப்புனுங்க சொல்லிட்டு இங்கே கோமதி கிட்டமே பேசிக்கிட்டு இருக்காங்க. அக்கா நான் அதெல்லாம் எதுவுமே தப்பாக நினைக்கல, அவங்க இது மாதிரி என்னவே இது மாதிரி பேசிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு ரொம்பவே வருத்தமாகவும் இருக்குது, எனக்கு வேறு எதுவுமே இல்லை. ஆனால் என்னை பார்த்து இது மாதிரி ஒரு வார்த்தை கேட்குறதுக்கு மாமாவுக்கு எப்படி மனசு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன சுகன்யா அவங்க என்ன இருந்தாலுமே அவர் பேசுறது தப்பு தான். ஏன்னா இவர் மனசு கஷ்டப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு நிமிஷமான நினைச்சாரா? இப்போ மயில அவங்க அப்பா கூட தான் அந்த கடையில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு, ஏன் அவர் எடுத்துருக்க கூடாதா, ஏன் அவரை சொல்லக்கூடாதா? ஏன்னா அவங்க சம்மதி, இவர் தான் 3வது மனுஷன், அதனால தான் இவரை வந்து கேட்டுட்டாங்க, எது கேட்டாலையும் வாங்கிட்டு போயிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தானே நீங்கள்லாம் இது மாதிரி ஒரு பட்டத்தை கட்டியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யா கேட்டுட்டு இருக்காங்க. சுகன்யா நீ தேவையில்லாமல் புரிஞ்சுக்கிட்டு நீ இது மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காத, அவர் மனசில் வச்சுக்கிட்டு எதுவுமே கேட்டிருக்க மாட்டார், ஏதோ போதையில் தெரியாம அது மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லிட்டாரு, அதையும் அந்த பழனிவேலுமே மறந்துகிட்டு இருப்பான், நீ என்னத்துக்கு அவங்ககிட்ட இது மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அக்கா நானும் ஒரு முடிவு எடுத்திருக்கேன், ஏன்னா அண்ணனுங்க எனக்கு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கடை வச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, இப்போ நாளைக்கே நான் கடை வைக்கிறேன், நீ வந்து ஓப்பன் பண்ணி தான் ஆகணும், இல்லைனா எனக்கு காலம் பூரா நீ என் கூட பேசக்கூடாது, இந்த வீட்டுக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க, என்னால் மறுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு பழனிவேலுமே கொஞ்சம் கோமதி கிட்ட எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கோமதிக்கு ரொம்பவே அதிர்ச்சியாகவும் இருக்குது. இப்போ செந்திலும் மீனாவும் அவங்க இந்த வீட்டை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க. இப்போ பழனிவேலுமே தனியாக கடை வச்சுக்கிட்டு அவருமே தனியாக போயிட்டா இப்போ என்ன நடக்க போகுமே தெரியாதுன்னு சொல்லிட்டு கோமதி ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுந்துக்கிட்டு இருக்காங்க. உடனே பழனிவேல் சொன்னதை கேட்டதுமே கோமதி அங்கேருந்து கிளம்பியும் போயிடுறாங்க. சாமி கிட்ட உக்காந்துக்கிட்டு ஒவ்வொருத்தராக இவங்க இப்படி பிரிஞ்சு போனால் எனக்கு மனசு ரொம்பவே கஷ்டமாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சாமி கிட்ட குறையெல்லாம் சொல்லி அழுந்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்க பண்ணுற தப்புக்கெல்லாம் ஃபீல் பண்ணுறது ஒரே ஆள் தான், அங்கே கோமதி மட்டும்தான். அவங்கெல்லாம் ஃபீல் பண்ணிக்கிட்டு உக்காந்துக்கிட்டு இருக்க. உடனே ராஜியுமே வந்து உடனே கோமதி அத்தை என்னாச்சு அத்தை, எதுக்காக அழுந்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை ராஜி, எனக்கு சும்மா தான் எனக்கு தலைவலிக்குது, சாமி கிட்ட நான் கும்பிடணும், அது பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே ஆசையாக இருந்துச்சு, அதனால என் குறையெல்லாம் கொட்டி தீர்த்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கோமதியுமே மறைச்சிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன சக்திவேல் முத்துவேல் அப்பத்தா அங்கே வடிவு மாறி எல்லாமே பார்த்தீங்கன்னா நின்றுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. நாளைக்கு கடையை ஓப்பன் பண்ணி தான் ஆகணும், எப்படி பழனிவேலை திருட்டுப்பட்டோம் அவன் பரதேசி பாண்டியன் கட்டுவான், அவனுக்கு எவ்வளோ தைரியம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமாகவும் அங்கே சக்திவேல் சொல்லிக்கிட்டு இருக்காரு. உடனே முத்துவேலுமே சக்திவேல் நீ சொன்ன மாதிரி நாளைக்கு கடையை ஓப்பன் பண்ணி தான் ஆகணும், அப்பத்தா பத்திரியாவை நாம் கொண்டாடலாம்னு நினச்சான், ஆனால் அவன் சிறப்பாக கொண்டாடிட்டான், ஆனால் இதை நம்ம விடவே கூடாது, அவன் ஒரு திருட்டு பட்டத்தை பழனிவேல் மேலே கட்டிட்டான், ஆனால் நாளைக்கு கடை ஓப்பன் பண்ணி ஆகணும், பெருசாக ஓப்பன் பண்ணி அதில் பழனிவேலை உட்கார வைக்கணும், அதில் உட்கார வச்சு அழகை பார்க்கணும். அப்பத்தா நீ என்ன அப்பத்தா சொல்கிற, அவன் நல்லா இருந்தால் அது எனக்கு சந்தோஷம்தான், இதுக்கெல்லாம் மறுக்க மாட்டான் அங்கே பாண்டியன், நீங்கள் எது செய்கிறதுனாலே நல்லதானே செய்கிறீங்க, இது தாராளமாக செய்யலாம், அதிலெல்லாம் நான்
எந்த ஒரு ஆட்சி பணியும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தாவுமே சொல்லிடுறாங்க. உடனே மாரியுமே எவ்வளோ இது இருந்தால் இவ்வளோ நாளாக அவங்க வீட்டிலே இருக்காங்கன்னு சொல்லிட்டு கூட அவங்க மேலே ஒரு நம்பிக்கை இல்லாமல் அவ்வளோ பெரிய பழியை பழனிவேல் மேலே எடுத்து போட்டிருக்காங்க. இது அவங்களுக்கே கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மாறி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, முத்துவேலுமே நாளைக்கு கடை ஓப்பன் பண்ணுறது தான், அதுக்கான ஏற்பாடை அங்கே ஆள் வச்சு பண்ணிட சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேலுமே கிளம்பிடுறாங்க. சக்திவேல் அங்கே நின்றுக்கிட்டு அந்த பரதேசி பாண்டியன் குடும்பத்தில் போய் நீ இருக்காதரா, இங்கே வந்துடுறா அப்படின்னு சொல்லிட்டு நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன். அவன் கொஞ்சம் கூட கேட்கல. இப்போ அவனுக்கே கொஞ்சமாவது புரிஞ்சு செருப்பில் அடித்த மாதிரி இருந்தா அவன் இங்கே வந்து இருக்கட்டும், அவன் நம்ம வச்சு கொடுக்குற கடையை நடத்தட்டும், நான் அதுக்கான ஏற்பாடு எல்லாமே பண்ணிடுவேன். அவன் வந்து கடையை ஓப்பன் பண்ணி அங்கே ஓனராக உக்காந்தா மட்டும் போதும். அந்த ஏதோ என் கூட பிறந்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இதெல்லாம் சொன்னாலுமே அவன் கேட்காம இருந்தான். இப்போ அவனுக்கே கொஞ்சம் புரிஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று பண்ணி தொலைக்கட்டும், நாளைக்கு கடையை ஓப்பன் பண்ணி தான் ஆகணும். அந்த பரதேசி பாண்டியன்னு அசிங்கப்பட்டு அங்கே நிற்கணும். அந்த கடையில் பழனிவேல் இல்லாமல் அந்த கடையில் எந்த வேலையும் நடக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோமாவும் சக்திவேலு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. உடனே பாண்டியன் இது மாதிரி பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு நினைக்கிற போதே எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஆனால் பாண்டியன் இது மாதிரி பண்ணியிருக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைடு மனசில் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. எதனா என்னதோ பிரச்சனை ஆகிட்டு இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. சுகன்யாவுமே ஒரே பழனிவேலுக்கிட்ட நாளைக்கு நம்ம கடை ஓப்பன் பண்ணி தான் ஆகணும், ஏன்னா நீங்கள் எப்படி சொல்லுவீங்கன்னா எனக்கு தெரியாது, நான் உங்கள் கூட வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த கடையை ஓப்பன் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்தே ஆகணும். ஏன்னா நான் அங்கே சொல்லிட்டு வந்துட்டுருக்கேன், நாளைக்கு எல்லா ஏற்பாடையும் பார்த்தீங்கன்னா பண்ணிவிடுவாங்க, நீங்கள் நாளைக்கு வந்தே தீரணும். நீங்கள் பாண்டியன் மாமா கிட்டேயும் கோமதி அத்துக்கிட்டையும் எல்லாருக்கிட்டையுமே பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்த நீங்கள் சொல்லிவிட்டு நாளைக்கு வந்தே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சுகன்யாவுமே போயிடுறாங்க. அப்படி நீங்கள் வரலைன்னா நான் இந்த வீட்டிலே இருக்க மாட்டேன், உங்கள் கூட சேர்ந்து வாழவே மாட்டேன், நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன், நீங்கள் கெட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கல. அப்படி நினைக்கிறவங்க அந்த பாண்டியன் மாமா மட்டும்தான். இப்படி உங்களை நல்லவங்க அப்படின்னு சொல்லிட்டு தன் பையன் மாதிரி பார்த்துக்கிறவங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருந்தாங்கன்னா உங்கள் மேலே இது இவ்வளோ பெரிய பழியை தூக்கி போட்டிருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யாவும் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இங்கே பழனிவேலுமே யோசிச்சுக்கிட்டு இருக்காரு, நம்ம பேசாமல் அவங்க ஓப்பன் பண்ணுற கடையவே நம்ம மெயின்டைன் பண்ணலாம், நம்ம இந்த விஷயத்த நம்ம அவங்ககிட்ட சொன்னால் எந்த தடையுமே பார்த்தீங்கன்னா நிற்க மாட்டாங்க, தாராளமாக ஓப்பன் பண்ணு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நம்ம இந்த விஷயத்த நம்ம காத்தால வேலையை நம்ம இதை முடிச்சு ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பழனிவேலுமே கொஞ்சம் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இங்கே செந்திலும் மீனாவும் அந்த வீட்டில் செந்திலுக்கு ரொம்பவே தனியாக இருக்கிறது பிடிச்சிருக்கு, ஆனால் மீனாக்கு கொஞ்சம் கூட பார்த்தீங்கன்னா விருப்பமே இல்லை. இங்கே சாப்பாடு செய்கிறதுக்கு கூட ரொம்பவே டயர்டு, அங்கே வேலைக்கு போயிட்டு வந்து முடிச்சுட்டு அங்கே ரொம்பவே டயர்டாகவும் அவங்க உள்ளே உக்காந்துக்கிட்டு இருக்காங்க. டயர்டில் எந்த சாப்பாடுமே செய்யாமல் அங்கே தூங்கிடுறாங்க. ஒரு இங்கே வந்து செந்திலுமே வந்து ஏன் மீனா இங்கே தூங்கிட்டு இருக்க, இன்னும் சமைக்கலையா, எனக்கு உப்புமா கூட கிண்டி கொடு, எனக்கு அதுவே போதும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு ரொம்பவே டயர்டாக இருக்குது, என்னால் அது கூட செய்ய முடியாது, எனக்கும் கொஞ்சம் செஞ்சிடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே செந்தில்கிட்டயுமே சொல்லிடுறாங்க. செந்தில் பார்த்தீங்கன்னா நம்ம கூட்டிகிட்டு வந்தது நம்ம தப்பு தான், ஏன்னா நம்ம செஞ்சு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே பார்த்தீங்கன்னா இங்கே ரவை கிண்டிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் இதை பார்த்த மீனாக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அங்கே அத்தை நம்மளை நினச்சி ரொம்பவே பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. நம்ம அங்கே இருந்த போது ரொம்பவே சந்தோஷமாக இருந்தோம், ஆனாங்க தனியாக கூட்டிகிட்டு வந்துட்டு என்ன எவ்வளவோ பார்த்தீங்கன்னா படுத்திக்கிட்டு இருக்காரு. நான் எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பா வீட்லேயும் நான் தனியாக இருந்து எனக்கு தனிமையை ஃபீல் பண்ணி எனக்கு தனிமையை பிடிக்காம இப்போ நீங்கள் கூட்டு குடும்பமாக இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் கல்யாணம் பண்ணி வந்தேன், ரொம்பவே சந்தோஷமாக வந்தேன். ஆனால் இந்த சந்தோஷம் ரொம்ப நாள் நிலைக்காமல் இது பாதிலே பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு வந்து இங்கே உட்கார வச்சு என்ன மாமா கொடுத்த 10 லட்சத்தையும் அழிச்சிட்டு அந்த பணத்தெல்லாம் எப்படி தான் கட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பயமாக இருக்குது. அவருக்கு பயம் இருக்கோ இல்லையே தெரியல. அந்த 10 லட்சத்தை இவ்வளோ செலவு பண்ணி டிவி ஃப்ரிட்ஜு அப்படி இப்படின்னு வாங்கிட்டு வந்து வச்சிருக்காரு. நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நான் இப்படியானா இருந்தால் என்ன அங்கே அத்தை வீட்டுக்கானா கூட்டிகிட்டு போவாரா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனாவுமே மனசுக்குள்ளேயே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன இங்கே செந்திலுமே ரவையை கிண்டிட்டு வா மீனா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டுமே போயிடுறாங்க. பரவாயில்லைங்க, நீங்கள் ரவை நல்லா தான் செய்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனாவுமே புகழ்ந்து தள்ளிக்கிட்டு இருக்காங்க. உடனே மீனா, நீ என்ன சமைக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ முடிவு பண்ணிட்ட, சமைக்கவும் வச்சுட்ட, ஆனால் நீ என்ன கலாய்க்கிற பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே செந்திலுமே சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் கதிருமே வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காத்தால அது கடைக்குமே கிளம்பிடுறாங்க. உடனே இங்கே பாண்டியன் வீட்டு முன்னாடி வந்து சக்திவேல் நின்று பழனிவேல் வெளியே வாடா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டுக்கிட்டு இருக்காங்க. டக்குன்னு வாடா, நான் கடை ஓப்பன் பண்ணுறதுக்கு உனக்காக நைட்டும் பகலுமா கண் முழிச்சு அந்த வேலையை ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தா நீயே நான் உள்ள உக்காந்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டுட்டு இருக்காங்க. இங்கே இந்த சவுண்டை கேட்டு இங்கே கோமதி, பாண்டியன், ராஜி,
அரசி எல்லாருமே பார்த்தீங்கன்னா வெளியே வராங்க. சுகன்யா, பழனிவேல் எல்லாருமே வெளியே வந்துடுறாங்க. வெளியே வந்து எதுக்காக பழனிவேல கூட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இன்னமா ஓடுகாலி பழனிவேல் மேலே நீங்கள் சுமத்தின பழி நீங்கள் சின்ன பழியாக சுமத்திக்கிட்டு இருக்கீங்க. அவன் அந்த காசை உங்களுக்கு தெரியாமல் எடுத்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேலே இந்த பழியை சுமத்துறதுக்கு உங்களுக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தது? அவன் பணம் இல்லாமல் காசு இல்லாமலாம் உங்கள் வீட்டில் வந்து இல்லை. அவன் உங்களை பிடிச்சி உங்கள் மேலே அன்பு இருக்கிறதுனால அவன் உங்கள் வீட்டில் வந்து இருந்தான். ஆனால் நீங்கள் அவனுக்கு நல்ல ஒரு பட்டத்தை கட்டிட்டீங்க. ஆனால் அவனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை நாங்கள் அமைச்சிட்டோம். நீங்கள் அவனை வீட்டை விட்டு கொஞ்சம் வெளியே வர சொன்னீங்கன்னாவே போதும். நாங்கள் மல்லிகை கடை புதுசாக வந்து ஓப்பன் பண்ணுறதுக்காக ரெடி பண்ணிட்டோம். அவன் வந்து கடையை ஓப்பன் பண்ணணும். இதுக்கு மேலே உங்கள் வீட்டிலலாம் இருக்க மாட்டான். ஏன்னா அந்த பாண்டியனு ரொம்பவே கேடு கெட்டவனாக இருக்கான். நான் ரொம்பவே கொஞ்சம் நல்லவன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் அவன் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு அப்பாவி மேலே இவ்வளோ பெரிய பழியை போட்டுட்டு எவ்வளோ நல்லா உள்ளே உக்காந்துக்கிட்டு இருக்கான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் ரொம்பவே கோவமாகவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்ட கோமதிக்கு ரொம்பவே இது அதிர்ச்சியாகவும் இருக்குது. இன்னும் கடை ஓப்பன் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அவங்களுக்கு அதிர்ச்சியாக இருந்தாலுமே இந்த விஷயத்த என்கிட்ட முன்னாடியே பழனிவேல் என்கிட்ட சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வருத்தமாகவும் இருக்குது. பாண்டி நிம்மதி கேட்டுட்டு ரொம்பவே அதிர்ச்சியாக நின்றுட்டு இருக்காரு. நான் போகிறவங்கள யாரையும் தடுத்து நிற்க வைக்க முடியாது. அவங்க தனியாக ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்களா, பண்ணிட்டு போட்டோம். அது அவங்களோட விருப்பம். அவங்களோட விருப்பத்துக்கு நான் வந்து தடையாக நிற்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாண்டியனுமே சொல்லிடுறாரு. பாண்டியன் சொன்னதை கேட்டதும் கோமதி எதுவுமே பேசலை. கோமதிக்கு ரொம்பவே ஃபீலிங்காகவும் இருக்குது. ராஜுக்கு ரொம்பவே அதிர்ச்சியாகவும் இருக்குது. கதிர்க்கு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே இது ஷாக்கிங்காகவே இருக்குது. இந்த விஷயத்த ஒரே நைட்டில் முடிச்சுட்டு இந்த விஷயத்த அவங்ககிட்ட சொன்னால் ரொம்பவே பார்த்தீங்கன்னா அதிர்ச்சியாகவும் அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்னென்னு பார்க்கலாமாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.